வெற்றி. எனக்கு இந்த பரிசு வேணாம், முதல் பரிசு வாங்கின எனக்கு ஆறுதல் பரிசு எதுக்கு என்று சிஎம் இடம் எழுந்த பகீர் குற்றச்சாட்டு. திருநங்கை என்பதால் பரிசை கொடுக்க மறுத்தார அமைச்சர். என்ன நடந்தது? புதுச்சேரி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் தேசிய விளையாட்டு தின விழா கொண்டாடப்பட்டுச்சு. இந்த ஒரு திருவிழாவோட பரிசளிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவிச்சாங்க. அந்த வேளையில தான் மாரத்தான் போட்டியில வெற்றி பெற்ற தியா அப்படின்ற திருநங்கை பெண்கள் பிரிவுல முதலிடம் பிடிச்சிருக்காங்க. ஆனா பரிசளிப்பு விழாவில் தியாவுக்கு முதல் பரிசு வழங்காம ஆறுதல் பரிசு கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இதனால மேடையிலேயே, அதுவும் முதலமைச்சர் இருக்கக்கூடிய வேலையிலேயே எனக்கு இந்த பரிசு வேணாம் அப்படின்னு திருநங்கை தியா அந்த பரிசை உதறி தள்ளிவிட்டு போயிருக்காங்க. அப்ப அங்கிருந்த அதிகாரிகள் தியாவை மேடையில இருந்து வலுக்கட்டாயமா அப்புறப்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தியாவும் மற்றும் அவங்க கூட வந்த சக திருநங்கைகளும் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சரை முற்றுகையிட்டு முதலிடம் பிடித்த எனக்கு ஆறுதல் பரிசு எதுக்கு அப்படின்னு பாலினத்தை காரணம் காட்டி பரிசு வழங்காம போயிருக்கீங்களா அப்படின்னு புகார் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்தான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் தரப்புல இருந்து சொன்னதா சொல்லப்படுது. மராத்தான் வச்சிருந்தாங்க அத்லெட்டிக்ஸ்ல, அதுல நான் வந்து கலந்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்து காலேஜ் மூலமா கலந்துக்கிட்டேன். டயட் காலேஜில் நான் படிக்கிறேன். அதுல வந்து நான் வந்து இது மராத்தான் 5 கிலோமீட்டர் மராத்தானுக்கு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகும் அதில் வந்து நான் வந்து தியா டிரான்ஜெண்டர் பர்சனாக மென்ஷன் பண்ணியிருந்தேனே, அவங்க வந்து எனக்கு அப்பீல் பண்ணவே இல்லை, எதுவுமே சொல்லவே இல்லை. ஓடுறதுக்கு முன்னாடியுமே எதுவும் பண்ணலை. ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க ஒரு திருநங்கை எப்படி நீங்கள் ஓட விடலாம். ஆக்சுவலி அவங்க பொண்ணு தான் செகண்ட் வந்தது. அதற்கு எப்படி சொல்லணும், அவங்க பொண்ணு செகண்ட் வந்தோடனே என்னை அப்பீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஏன் அப்பீல் பண்ணுவோம், ஸ்டார்டிங்காக அப்பீல் பண்ணியிருக்கனால. அதுக்காக இன்றைக்கி வந்து சரி நாங்கள் கன்சலேஷன் ப்ரைஸ் இல்லாமல் நாங்கள் பொதுவாக ப்ரைஸ் உங்களுக்கு நான் தனியாக கொடுத்துறோன்னு சொன்னாங்க திருநங்கைன்னு சொல்லி. அதாவது ஸ்பெஷல் கேட்டகரின்னுட்டு அமௌண்ட்டு இது பண்ணி கொடுக்குறாங்க. எதுக்கு நீங்கள் சராசரி பிச்சா ஆண் கேட்டகரி வந்தவருக்கும் 5000 கொடுங்க, பெண் கேட்டகரி வந்தவங்க திருநங்கை எனக்கு தனியாக கொடுத்துருங்க. திருநங்கை எதுவுமே சொல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரி, அது ஸ்பெஷல் கேட்டகரினா சும்மா ஓடி போய் பார்ட்டிசிபேஷனை பண்ணேன். நான் 5 கிலோமீட்டர் ஓடி டாமினேட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு வந்தேன். அது அவங்க கொடுத்துருக்குமா இல்லையா? அது இல்லாமல் கேட்டதுக்கு வந்து ஒரு மேடம் சொல்கிறாங்க இரு வாங்கட்டா போட்டோன்றாங்க. அந்த மேம் அவங்க பேர் என்னன்னு தெரியல. சிஎம் கிட்ட சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம், நாளைக்கு வாங்கன்னு இருக்காங்க. அது எனக்கு ஸ்டெப் எடுக்கும் நான் கேட்டுக்கொள்ளிக்கிறேன். அதுதான்.